Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழ் மீடியம் பசங்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சரியா? அதனால தான் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இனிமேல் சேர்ந்து தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதனால் இந்த கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம், சரியா? அதாவது நான் இனிமேல் ரெகுலராக ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் கொஸ்டின் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் இல்லை 15 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட்டுக்குமே நம்ம கொடுத்துட்டு இருப்போம். இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் உங்களால் நல்ல மார்க்கே என்ன பண்ண ஸ்கோர் பண்ணிட முடியும், சரியா? 5 மார்க்கை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சரியா? அதனால் வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய வீடியோஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாளையிலேருந்து நம்ம பொங்கல் ஹாலிடேக்கு எக்ஸாம் எழுதணும், சரியா? டெஸ்ட் எழுத போகிறோம். அந்த டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிடுவேன். முடிஞ்சால் டெஸ்ட் எழுதுங்க, சரியா? அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து 10 கொஸ்டின் தான் இருக்குது. இது வந்து செட் நம்பர் 1, சரியா? கெமிஸ்ட்ரிக்கு செட் நம்பர் 1 வந்து கொடுக்குறோம். அதாவது புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும், சரியா? ஜோன் ரிஃபைனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பின்வரும் சேர்மங்களில் ஹேலஜன்களின் ஆக்சிஜனேற்றம் நிலையை கண்டுபிடிக்கவும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹேலஜன் கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபைன் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹாலஜன் இன் ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ். அதான் அந்த ஹேலஜன் வந்து இங்கே கீழே இருக்குது, 1, 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பின்வரும் வினையூக்கிகளை பூர்த்தி செய்க, சரியா? வினையூக்கிகள்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது கம்ப்ளீட் தி ரியாக்ஷன்ஸ், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டைப்ரோபோனின் வடிவமைப்பை விவரிக்கும், டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைப்ரோபைன், சரியா? அதுக்கப்புறம் எத்தில் போரைட், சரியா? சோதனையை எழுதுக, ரைட் தி எத்தில் போரைட் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் உலோக கார்போனைல்களில் காணப்படும் பிணைப்பின் தன்மைகளை விவரிக்கவும், அதாவது டிஸ்கிரைப் தி நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டாலிக் கார்போனைல்ஸ், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சாட்கி மற்றும் பிராண்டல் குறைபாடுகளை விளக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டைரக்ட் 5 மார்க்கில் என்னாச்சு பார்த்தா கேட்கலாம். எக்ஸ்பிளைன் தி சாட்கி அண்ட் பிராண்டல் டிஃபெக்ட்ஸ், சரியா? இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 6th கொஸ்டின் 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது பூஜ்ஜிய வினைக்கு 2 உதாரணத்தை கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 0 ஆர்டர் ரியாக்ஷன், சரியா? அதுக்கப்புறம் தோல் பதனிதல் மற்றும் ரப்பர் தொழிலில் கூழ்மங்கள் எவ்வாறு பயன்படுகிறது, ஹவு, அதாவது கோலைட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டேனிங் லெதர் அண்ட் ரப்பர் இண்டஸ்ட்ரி, சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டைரக்ட் 5 மார்க், அதாவது ஆஸ்வால் நீர்த்தல் விதிக்கான சமன்பாட்டை வரிக்கவும், டெரிவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆஸ்வால்ஸ் டெலியூஷன் லா, சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 8th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அலீன் ப்ரீடைல், சரியா? கிராஃபைட் வினைக்கு உட்படுத்தப்படவில்லை, ஏன்? ஒய் அனில் டஸ் நாட் அதாவது அண்டர்க்ரோ ஃப்ரீடைல் கிராஃபைட் ரியாக்ஷன், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நைலான் 2 நைலான் 6 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 9th கொஸ்டின் வந்து டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். அதாவது பென்சால்டிஹைடிலிருந்து மாலகைட் பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, ஹவு, அதாவது ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் தி பென்சால்டிஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மாலகைட் கிரீன் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் என்னன்னு சொல்லி பென்சால்டிஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் வந்து அதாவது டோர்ப் நைட்ரிக்ஸ் அதாவது குறுக்க வினையை பற்றி சிறு குறிப்பு வரைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் C6H3O வாய்ப்பாட்டை உடைய சேர்மம் A நடுநிலை FeCl உடன் ஊதா நிறத்தை தருகிறது. சேர்மம் A அதாவது அச்சேர்மம் பாவுடன் வினைபுரிந்து B என்ற சேர்மத்தை மேலும் அதாவது Z என்ஜின் என்பது வினைபுரிந்து C என்ற சேர்மத்தை தருகிறது. ABC சேர்மங்களை கண்டறிந்து வினைகளை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட PDF லிங்க் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரியா? வரக்கூடிய நாட்களில் நாம் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் வந்து பண்ண போகிறோம், சரியா? அது அட்மிஷன் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை வந்து காலேஜ் சம்மந்தமாக இருக்கட்டும், எல்லா ஹெல்ப்புமே உங்களுக்காக காத்துட்டு நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.